விஜயோட விஷயத்துல பார்க்கும்போது தான் தலைமை அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதிப்பாட்டோட இருக்காரு. கண்டிப்பா உறுதிப்பாட்டோட இருக்கணும். அதுதான் லீடர்ஷிப்புக்கு உள்ளது. அதுல 234 அவர் போட வேண்டிய நிலைமை தான் வருமே தவிர அவர் பலம் நிரூபிக்காத அவர் தலைமையை நம்பி அதிகார பகிர்வுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியாது. அது நிரூபிக்கப்பட்டிருந்தா மக்களவை தேர்தலில் 20% நின்று 39 நின்று கமலஹாசன் நிரூபிச்ச மாதிரி ஒரு பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா அதுக்கு தக்கன வந்திருப்பாங்க. இப்போ பலம் நிரூபிக்காதவ நம்பி ஒரு வருஷமா யாரும் வரல. அவரோட அதிகார பகிர்வுங்கிறதுக்கு ஒரு வருஷமா எந்த கட்சியும் வரல. மீண்டும் அவர் வந்து பலத்தை நிரூபிக்கிறதுக்கு 214 போட வேண்டியதுதான் கரெக்டா இருக்கும். அதுதான் விஜயகாந்த் செய்தாரு, கமலஹாசன் செய்தாரு, சிரஞ்சீவி செய்தாங்க, பவன் கல்யாண் செய்தாரு, விஜயும் செய்ய வேண்டியது இருக்குங்கிறது என்னோட பார்வை. ஓகே ஓகே. தாவேக்காவிலிருந்து திரு ரமேஷும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியனும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். திரு ரமேஷ், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ற ஒரு விஷயத்தை விஜய் இந்த ஓராண்டுலையும் உருவாக்கல, இன்னும் சில ஆண்டுகளுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி. உங்க பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இல்ல அப்படின்றத வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஐயா அவர்கள் வந்து நிறைய புள்ளி விவரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பலம் நிரூபிக்கல, பலம் நிரூபிச்சிருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும், இடைத்தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும், அப்படின்னா தான் கூட்டணிக்கு வருவாங்க என்ற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப நாளா முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் லாபகமா மறைச்சிடுறாரு. அது ஏன்னே தெரியல. இதே 2019 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு பிரபல சேனலுக்கு கொடுத்த பேட்டியில ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே 50% ஓட்டுகளை பெற்று எம்ஜிஆரை போல வருவார் என்ற என்னுடைய கருத்து கணிப்பு அப்படின்னாரு. நான் என்ன கேட்கிறேன், அரசியல் கட்சியை தொடங்காத திரு ரஜினிகாந்த் அவர்கள், எந்த தேர்தலையும் கண்டெஸ்ட் பண்ணாத திரு ரஜினிகாந்த் அவர்கள், நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் வரேன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து 50% வாக்குகளை நாங்கள் பெற்று விடுவோம் அப்படின்னு கணிக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடுத்த எம்ஜிஆர் உருவெடுப்பாருன்னு நான் கணிக்கிறேன். இத்தனைக்கும் ஐயா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் ஆதாரம் காட்டுறேன். நான் ஆதாரம் காட்டல ப்ளே பண்றீங்களா? நான் ஆதாரம் காட்டல ப்ளே பண்றீங்களா? என்ன ப்ளே பண்றீங்க? நான் ஆதாரம் காட்டல ப்ளே பண்ணுங்க. இல்ல ஐயா சொல்ல முடியாது. சொல்ல தான் வந்திருக்கேன். நான் பேசிட்டேன். ஐயா ஆதாரம் காட்டுறேங்க. சொல்றேன் தம்பி, நீங்க ஏன் பேச விடுங்க. நான் பேசிட்டு இருக்கேன். நல்ல பேசுறீங்க. நீங்க பேசுறது நான் பேசிட்டு இருக்கேன். ஆதாரம் நீங்க பேசுறதோட ஆதாரத்தை நான் காட்டுறேன். நம்ம ஆரோக்கியமா உரையாடலாம். பேச விடுங்க. நான் இப்பதான் உள்ள வந்திருக்கேன். என்ன பயம் அவருக்கு? ஆதாரத்தை காட்டும்போது நான் பேசுறது உண்மைப்பா. நீங்க பேசுறது உண்மை. ஐயா நான் பேச என்ன முடிக்க 50% சொல்ல முடிக்காதீங்க முதல்ல. திரு ரமேஷ் அமைதியாவே உரையாடலாம். நான் வந்து எனக்கு இடையூறு பண்ணி அவர் ஏன் பேசுறாரு? நான் முடிக்கவே இல்லை. என்ன முடிக்க வைங்க மேடம். என்ன முடிக்க வைங்க. திரு ரமேஷ் நீங்க அமைதியா உரையாடுங்க. நீங்க ஏன் பதற்றப்படுறீங்க? நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். யாரு பயப்பறான்னு கேளுங்க மேடம். நான் முடிக்கவே இல்லை மேடம். இன்னும் ஏன் பேசுறாரு? தம்பி நான் சொல்றத பேச விடுங்க. நான் முடிக்கல சார். நான் பேசுறேன். சரி திரு ரவீந்திரன் அவர் முடிச்ச பிறகு சார் ரவீந்திரன் ப்ளே பண்ணி காட்டுறேன்னு சொல்றேன் சார். என்ன பேசுறேன்னு நானே ப்ளே பண்ணி காட்டுறேன் சார். நான் சொன்னது உண்மை. நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க சார். நான் பேசுறேன். நான் முடிக்கிற வரைக்கும் ரவீந்திரன் துரைசாமி நம்ம விவாதத்துக்கு அடுத்த புள்ளியை நோக்கி நம்ம நகரணும். ஒரு நிமிஷம் கேளுங்க. ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் பேசி முடிச்சோம்னா அதற்கான பதிலை நான் உங்ககிட்ட வாங்குறேன். அதற்கான பதிலை நான் உங்ககிட்ட வாங்குறேன். அதற்கான பதிலை நான் உங்ககிட்ட வாங்குறேன். சொல்லுங்க. என்னுடைய பாயிண்ட் நான் பேசுறேன். என்னோட நேரத்துல நான் பேசணும். நீங்க எம்ஜிஆர் டிசிபி நம்பா எம்ஜிஆர் நத்திங் சொன்னம்பா. நீ அத சொல்ல ஓகே ஓகே நீங்க பேசுங்க. சரி சார் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. விவாதத்தை தொடரலாம். விவாதத்தை தொடரலாம். நான் ப்ளே பண்றேன் சார். நீங்க பேசுனத இல்ல இல்ல நம்ம ஒரு புள்ளியில தேங்கி நிக்கிறோம். இப்ப தலைப்பை ஒட்டி நம்ம பேசலாம். என்ன டைம்ல என்ன பேச விடுங்கன்னு சொல்றீங்க. என்ன தவறு இருக்கு? சொல்றாரு. ஏன் அமைதியா இருக்க மாட்டேங்கிறாரு? நான் ப்ளே பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அவர் என்ன ஏற்படுத்தினார் திரு விஜய்னு சொல்லுங்க. அவர் சொன்ன விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லணும்ல. தப்பா சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னு கேள்விக்கிறேன் பேசுறேன் தம்பி. சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அதற்கான பதிலை நான் திரும்ப வாங்குறேன். ஆரம்பிக்கும்போது நீங்க நினைக்கிறாரு. நீங்க அனுமதிக்கிறீங்க. அது எப்படி? இல்ல இல்ல அவர் நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறனால அவர் சொல்ல வந்தாரு. நான் அமைதியா இருக்கேன். நான் திரும்ப வாங்குறேன். நான் சொல்றேன். இந்த விளக்கத்துக்குள்ள நான் போகல. நீங்க என்ன பொலிட்டிக்கல் இம்பாக்ட் விஜய் ஏற்படுத்தினான்னு சொல்லுங்க. அதான் சொல்லுங்கன்னு கேக்குறேன். அவர் பேசும்போது நான் அமைதியா கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். தம்பி பேச விட சொல்லுங்க. என் டைம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் நான் சொல்லாதத சொன்னேன்னு சொல்றேன். என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ப்ளே பண்ணு.
என்ன சொன்னேன் அவர் பேசி முடிச்சட்டும். எம்ஜிஆர் ஒண்ணுமில்ல, இந்த மாதிரி ஒண்ணுமில்ல, ஆரோக்கியமா போகும். எம்ஜிஆர் பேச விடாம தடுத்தா எப்படி டிபேட் ஆரோக்கியமா போகும்? அப்ப நானும் இதே மாதிரி குறுக்கிட்டு போனா இன்னைக்கு டிபேட் எப்படி போகும்? தம்பி, அவர் நான் பேசியே முடிக்கல, அவன் கருத்தே முடிக்கல. ஆரம்பத்திலே இவ்வளவு பதறினா எப்படி? இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, பேசணும்னா இவ்வளவு பதறினா எப்படி ஆரம்பத்திலேயே? தம்பி சொல்ல விடு. It's my time sir. நான் சொல்றேன் நேரம் நான் கொடுக்கிறேன் திரு ரமேஷ், நீங்க ஒரு வரியில முடிச்சிருங்க திரு ரவீந்திரன். எம்ஜிஆர் 50% வாக்கு எடுத்தாரு. எம்ஜிஆர் ஜுஜிபி, என்டிஆர் தான் பெரிய தலைவர்னு சொன்னேன். நான் எம்ஜிஆர் 50% சொன்னதாட்டு சொல்றாரு. என்டிஆர் சார் மாத்தி பேசாதீங்க சார். ரஜினிகாந்த் அவர்கள் 50% வாக்குகளை பெறுவார் என்று கணிப்புன்னு பேசியிருக்காரு. அரசியல் கட்சி தொடங்காத ரஜினிகாந்துக்கு 50% வாக்கு வரும்போது ஒரு ஆண்டு காலம் மக்களோட நாங்க பயணிச்சிருக்கோம், நாங்க மக்களை சந்திச்சிருக்கோம், மக்கள் வரவேற்பு கொடுக்கறாங்க. எங்களை வந்து பலம் நிரூபிச்சாதான் கூட்டணி, பலம் நிரூபிச்சாதான் கூட்டணின்னு சொல்றது என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு அவரு? என்ன மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நம்பக்கூடிய மக்கள் நினைச்சிட்டு இருக்காரா? அத பேச வேணா ஏன் தடுக்கிறாரு அவரு? அவர் பேசின கருத்தை நானே இன்னைக்கு புரிஞ்சுட்டீங்களா? நான் பேசுனது கரெக்ட்ங்கறேன். சரி, நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா எம்ஜிஆர் ஜுஜிபி என்டிஆர் தான் பெரிய ஆளு ஏற்படுத்திருக்கார். அவர் பேசிட்டோம் திரு ரவீந்திரன் துரைசாமி. ஓகே, நான் பேச டைம் கொடுங்க. என்னோட டைம்ல அவர் குறுக்கிட்டு போனான்னு சொல்லுங்க. பதட்டப்பட வேண்டாம், கருத்துக்கள் தான் பேசணும். பதட்டப்படாதீங்க சார், பதட்டப்படாதீங்க சார். I love you பா, I love you பா. I too love you சார். கவலைப்படாதீங்க, உட்காருங்க சார். அதிகமா இருக்கு, லவ்வும் அதிகமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க. சிறப்பா பேசுவோம். வாழ்க வாழ்க வளருங்க. சிறப்பா பேசுவோம். சொல்லுங்க திரு ரமேஷ். சோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு 900 நாட்கள் பரந்தூர்ல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு எதிராக. எத்தனையோ கட்சி தலைவர்கள் சென்றார்கள், 30 தலைவர்கள் 35 தலைவர்கள் சென்றார்கள் சொல்லும் பொழுது, எங்கள் தலைவர் அவர்கள் செல்லும் பொழுது அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு அனைவருக்கும் தெரியும். அதே போல தலைவர் சென்று வந்த அடுத்த நாளே அரசாங்கம் மறைமுகமாக ஒரு அறிக்கையை வெளியிடுது. அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நாங்கள் ஏர்போர்ட் கட்டுவதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறோம், இயற்கை பாதிக்கப்படாது, நீர்வளங்கள் பாதிக்கப்படாது, நாங்க மக்களோட நிக்கிறோம், அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் தலைவர் சென்று வந்த அடுத்த நாள் ஒரு அரசாங்கம் அறிக்கையை கொடுத்து விளக்கம் கொடுக்குதுன்னா அதுதான் பொலிட்டிக்கல் இம்பாக்ட். அதுதான் பொலிட்டிக்கல் இம்பாக்ட். மக்களோட மக்களா நாங்க நிக்கிறோம், மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை இன்று உலக அளவுக்கு கொண்டு செல்ல எங்கள் தலைவரால முடியும், அதை செய்திருக்கிறார். அதுதான் இம்பாக்ட். அதுதான் நான் சொல்ற பொலிட்டிக்கல் இம்பாக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இல்ல இப்போ இந்த ஓராண்டு இருந்திருக்கு. இதுல திரு விஜய் களத்திற்கு வந்த சமயங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது 4 விஷயங்கள் தான் இருக்கு. அது ஒண்ணு மாநாடு, கட்சி விஷயம். அதற்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு களத்திற்கு போயிருக்கார். அதற்கு பிறகு ஆளுநரை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வெளியில வந்தார். அதற்கு பிறகு இப்போ பரந்தூர் விஷயம். சோ இந்த ஓராண்டுல இந்த 4 விஷயங்களுக்கு தான் அவர் களத்துக்கு வந்திருக்கிறார். இதனாலதான் மக்களோட மக்களாக அவர் இல்ல அப்படின்ற விமர்சனத்தை அரசியல் தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. அதை மறுக்க முடியுமா? இல்ல, அது திட்டமா மறுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இந்த ஓராண்டு மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை 2009 துவங்கி ஏறத்தாழ இன்றைக்கு வரைக்குமே கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய தொண்டர்களை மக்களோடு மக்களாக இருக்க செய்து, மக்களுக்கு தோள் கொடுக்க செய்து, மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்து அவர் மக்களோடு மக்களாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதை யாருமே பேசுறது கிடையாது. இதை வந்து அரசியல் தலைவர்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அதனுடைய இம்பாக்ட் தான் கிட்டத்தட்ட மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக எங்கள் தலைவருடைய புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் எங்களுடைய ரசிகர் மன்றத்தில் நிர்வாகிகள், மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஜெயிச்சாங்க. மக்களுடைய ஆதரவு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? இதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் திட்டமிட்டு மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அரசியல் தலைவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பேசும்போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, தொண்டர்களை களமாட செய்தார் அப்படின்னு. தொண்டர்கள் களமாடணும், மக்களோடு மக்களாக நிற்கணும்னு இந்த அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்கார். அவர் நிக்கணும்ல. நாங்களும் தலைவரும் வேறு வேறு கிடையாது அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே. இங்க ஒவ்வொரு தொண்டனும் தளபதி தான், ஒவ்வொரு தொண்டனும் எங்களுடைய தலைவர் போல தான் நாங்க இருப்போம். நாங்கள் செல்லும் பொழுது எங்களுக்கு வரவேற்பு இருக்குன்னா அது எங்களுடைய வரவேற்பு கிடையாது. இன்றைக்கு எங்களை பார்த்து 1000 பேர் வந்து நான் வரவேற்கிறேன்னா அது எங்களுக்கான வரவேற்பு கிடையாது, எங்க தலைவருக்கான வரவேற்பு. இதை நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தலைவர் அப்படின்றதுக்கான கெப்பாசிட்டி அதுதான். ஒரு தலைவர் அங்க சொல்றாருன்னா இன்றைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய கெப்பாசிட்டி. அதுதான் நாங்க மக்களை நோக்கி செல்றது. எல்லா இடங்களுக்கும் தலைவர் செல்ல மாட்டாருன்னு நாங்க சொல்லல. எல்லா இடங்களுக்கும் எங்கள் தலைவர் செல்வார். எங்கள் தலைவர் எல்லா இடத்துலயும் மக்களோடு நிற்பார். தெளிவா அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, பிப்ரவரி 2 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் ஏற்கனவே 2 படம் கமிட் ஆகியிருக்கேன், அந்த படத்தோடைய வேலைகளையும் முடிக்கணும், அதே சமயத்தில் அரசியல் மயப்படுத்தணும் தொண்டர்களை, கட்சியுடைய உட்கட்டமைப்பு பணிகளை முடிக்கணும். இது எதையுமே நான் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு டேமேஜ் ஆகாம நான் எல்லா விஷயங்களையும் செய்யணும். அதற்கு பிறகு அதோடு நான் மக்களோட மக்களாக மக்கள் பிரச்சனைகள் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து அறிக்கைகள் வாயிலாக, அதே போல பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றுவதன் வாயிலாக சில மக்கள் பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்றது மூலமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வருங்காலங்களில் இப்ப அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, ஆஃப்டர் ஆல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க முடிய போகுது. அதுக்கு பிறகு தொடர்ந்து மக்களை சந்திக்க
போறார், எல்லா இடங்களுக்கும் போக போறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார். அவர் மக்களை சந்திக்க போறார். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு காலத்துல அவர் ஏற்கனவே தெளிவா அறிவிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலைகள்லாம் இருக்கு, இதையும் சேர்த்து நான் முடித்துவிட்டு உங்களோடு தான் இருக்க போகிறேன், மக்களோடு தான் இருக்க போகிறேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அவர் வரல அப்படின்னு கேட்கறது எந்த விதமான அர்த்தமே கிடையாது. தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். சரி.